ஆட்டுக்கால் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றுறேன். சீரகம், சோம்பு, மிளகு இது நுணுக்கி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு, கரம் மசாலா ஜாமான் எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கிடலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை, அதில் கொஞ்சம் சூப் எடுப்போம்ல, அதுக்காக பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளியை கொட்டிக்கலாம். சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். நல்லா வணங்கிருச்சு. ஆட்டுக்காலை எடுத்து போட்டு வணக்கிக்கலாம். வணங்கிருச்சுப்பா. கழனி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். அரிசி கழனி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றி போட்டு வைக்கணும். வச்சா நல்லாயிருக்கும். குக்கரில் ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம்ப்பா. வெந்துருச்சு. கொஞ்சம் சூப் எடுத்து வச்சுக்கலாம். தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன். 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, மசாலா தூள் போட்டிருக்கோம்ல, அது நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு அதை கழுவின தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். ஊற்றி முடிச்சிட்டோம்னா ஒரு கொஞ்சம் வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி. வச்சாச்சு. ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணே.